ஒன்று தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 21வது 22வது வசனம். ஒன்று தெசலோனிக்கேயருடைய புத்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திலே இருக்கிற சபையாருக்கு எழுதின முதலாவது நிரூபம், 5வது அதிகாரம் 21வது 22வது வசனம். புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தில் 282வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே பட்டணத்திலே இருக்கின்ற திருச்சபைக்கு ஒரு ஆலோசனையை வழங்குகிறார். அந்த ஆலோசனை என்னவென்றால், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த வசனத்தை எழுதும் பொழுது இருந்த உலகம், இருந்த சூழல் இப்ப இல்லை. இப்ப எல்லாமே மாற்றம் அடைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஏன் இந்த வண்ணமாக தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தை, இந்த காரியங்களை எழுதுகிறார் என்றால், தெசலோனிக்கே பட்டணத்து சபையிலே இருந்த ஜனங்கள் யூதர்களும் இருந்தார்கள், யூதர் அல்லாத ஜனங்களும் இருந்தார்கள். இந்த சபை ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவங்களுக்கு இருந்த சொத்துகள், அவங்களுடைய வீடு வாசல், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விற்று, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வர இருக்கிறார், அதனாலே நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் ஒரே படியாக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அதாவது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இயேசு வரப்போறார் என்று சொல்லி தங்களுக்கு இருந்த சில முக்கியமான பொறுப்புகள், இப்போ நான் ஒரு கணவனாக இருக்கிற பொழுது என்னுடைய வீட்டிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளுக்கென்று எனக்கு சில கடமைகள் இருக்கிறது, அதை செய்ய வேண்டிய பொறுப்பு. ஒரு தாயா இருக்கும் பொழுது அந்த தாய்க்கு குடும்ப பொறுப்பு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அதே போல பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு ஒன்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இந்த தெசலோனிக்கே பட்டணத்து சபை மக்கள் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி போட்டு அவர்கள் முக்கியமான சில பொறுப்புகள், செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யாதபடிக்கு அவர்கள் தங்களை ஒரே இடத்திலே அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அதனாலே பவுல் அப்போஸ்தலன் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை அந்த சபை மக்களுக்கு எழுத வேண்டியதாக இருந்தது. ஏன் இப்படி அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், அந்த சபையிலே இருந்த மற்ற சில ஜனங்கள் இந்த சபையிலே இருக்கிற சபை ஜனத்தை குழப்பிக் கொண்டிருந்தபடினாலே இவர்களுக்குள்ள இப்படியான சிந்தனைகள், பல குழப்பங்கள், இயேசு நாளைக்கு வந்துருவாரோ, அல்லது இயேசு இன்றைக்கு பின்னேறம் வந்துருவாரோ, அல்லது இயேசு நாளை இன்றைக்கு வந்துருவாரோ என்கின்ற ஒரு சிந்தனையும் பயமும் பதட்டமும் இவர்களுக்குள்ளே ஏற்பட்டது. அதனாலே பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்திலே அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். உதாரணமாக இந்த காலகட்டத்திலே பாடசாலைகளிலே நமக்கு தெரியும், பரீட்சைகள் நடைபெறும். 1ஆம் தவணை பரீட்சை நடைபெறும். அதுக்கு பிறகு பார்த்தா 2ஆம் தவணை பரீட்சை, 3ஆம் தவணை பரீட்சை என்று பரீட்சைகள் நடைபெறுகிற காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு பரீட்சைகள் நடைபெறும். இந்த பரீட்சைகள் எதற்காக பாடசாலையிலே வைக்கப்படுகிறது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளையினுடைய திறமையை, அந்த பிள்ளை எந்த அளவுக்கு படிச்சிருக்குது, படிப்பிச்ச காரியங்களை இந்த பிள்ளை எந்த அளவுக்கு பெற்றுக்கொண்டிருக்கு, ரிசீவ் பண்ணி இருக்குது, இந்த பிள்ளையினுடைய இப்ப இந்த பிள்ளை 3ஆம் ஆண்டோ 4ஆம் ஆண்டோ படிச்சதுன்னு சொன்னா, இந்த பிள்ளையினுடைய கெப்பாசிட்டி என்ன, எந்த அளவுக்கு கற்பித்து கொடுத்த பாடங்களை இந்த பிள்ளை சரியாக பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக பாடசாலையிலே பரீட்சை வைப்பார்கள். அதே போல ஒரு 38, 39, 40 வயது வரும் பொழுது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்களுடைய இரத்தத்தை இந்த பரிசோதனை கூடங்கள் இருக்கிறது தானே, அதுல கொடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. எங்களுடைய ஹெல்த், எங்களுடைய ஆரோக்கியம் என்ன வண்ணமாக இருக்கிறது, எங்களுக்கு சுகர் என்ன மாதிரி இருக்குது, எங்களுடைய சரீரத்துல கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது,
எங்களுடைய சரீரத்தினுடைய நிலைமை என்ன என்று சொல்லி பல காரியங்களை நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்லையும் நாங்கள் இதை வைத்தியசாலையிலையும் நாங்கள் அதை செய்து பார்க்கிறது உண்டு, பரிசோதனை கூடத்திலையும் செய்து பார்ப்பதுண்டு. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எல்லா விடயங்களையும், அதாவது ஒரு திருச்சபையிலே பிரசங்கிக்கப்படுகிற காரியமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் உங்களுடைய மொபைல் போன்ல ஆண்டவருடைய வார்த்தை தானே என்று நீங்க பார்க்கிற விஷயமாக இருக்கட்டும், அல்லது வேற வேற ஜெப கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது அங்கே பேசுகிற விஷயமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாத்தையும் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திலே இருக்கிற சபையாருக்கு ஒரு புத்தியை சொல்லுகிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இந்த நகை வாங்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த நகையை நாங்கள் வாங்கும் பொழுது நம்ம அதுல பார்ப்போம், அது 22 கேரட்டா 24 கேரட்டா என்று சொல்லி நாங்க பார்ப்போம். அப்ப ஒரு தங்கத்தை நாங்க விற்கிறதாக இருந்தாலும் அல்லது ஒரு தங்கத்தை நாங்க வாங்குறதாக இருந்தாலும் அதை எப்படி வாங்குவோம், அதை நாங்கள் பரிசோதனை செய்து நாங்கள் வாங்குவது வழக்கம். அதே போல ஒரு வாகனத்தை வாங்குறதா இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், அதை பரிசோதனை செய்து இந்த வாகனம் இப்படி, இந்த வாகனத்தை எத்தனை பேர் இதுவரைக்கும் பாவித்து இருக்கிறார்கள், இந்த வாகனத்தினுடைய என்ஜினுடைய நிலைமை என்ன, இந்த வாகனம் ஏற்கனவே ஏதாவது விபத்துக்குள்ளாய் இருக்கிறதா, இந்த வாகனத்துக்கு என்று இருக்கிற அந்த வாகனத்தினுடைய புத்தகம் அது ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டா, இப்படி பல காரியங்களை நாங்க பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு நிலத்தை நாங்க வேண்டுறதா இருந்தாலும் அல்லது ஒரு வீட்டை நாங்க வாங்குறதா இருந்தாலும் என்ன செய்வோம், அந்த வீட்டினுடைய உறுதி பத்திரத்தை எடுத்து அதை ஒரு லோயர்கிட்ட நாங்க கொடுத்து அந்த லோயர் மூலமாக அந்த உறுதி உண்மையானதா, இந்த உறுதி உண்மையாகவே இவருடையதானா என்று சொல்லி எல்லா அதனுடைய ஹிஸ்டரி என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி இந்த நிலத்தை நாங்கள் வாங்குவோம். அதே போல ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எல்லாவற்றையும் பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த தெசலோனிக்கே சபையை ஸ்தாபித்தவர் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த கடிதத்தை எழுதுகிறவர், இப்ப நாங்க வாசிச்ச இந்த வசனத்தை எழுதுகின்ற அந்த ஊழியக்காரன் தான் இந்த தெசலோனிக்கே சபையை ஸ்தாபித்தார். இந்த தெசலோனிக்கே சபை இருந்தது தெசலோனிக்கே அல்லது தெசலோனிக்கேயா என்கின்ற பட்டணத்திலே. தெசலோனிக்கேயா அல்லது தெசலோனியன் அல்லது ஏன் இந்த பேர் அங்கே அதுக்கு வைக்கப்பட்டது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன் 315வது வருடத்திலே, கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக பிறப்பதற்கு முன்பு 315வது வருஷத்திலே மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிரேக்க மன்னன் இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தான். அலெக்சாண்டர் தி கிரேட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. அவன் ஆட்சி செய்யும் பொழுது அவனுடைய ஒண்டவிட்ட சகோதரி, அவளுடைய பேர் தெசலோனிக்கேயா, அவளுடைய ஞாபகமாக இந்த துருக்கி நாட்டிலே இருக்கின்ற இந்த பட்டணத்துக்கு தெசலோனிக்கேயா என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த தெசலோனிக்கேயா என்கிறது நீங்க வேதத்திலே வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், மக்கதோனியா என்று சொல்லி ஒரு பேர் ஒன்று வரும். இந்த மக்கதோனியா என்கின்ற நாட்டினுடைய தலைநகரம் தான் இந்த தெசலோனிக்கேய பட்டணம். இந்த தெசலோனிக்கேய பட்டணம் ஒரு புறஜாதிகளுடைய பட்டணம். அங்கே யூதர்களும் இருந்தார்கள், சிதறடிக்கப்பட்ட யூதர்களும் இருந்தார். யூதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள், கிரேக்கர்கள் இருந்தார்கள், ரோமர்கள் இருந்தார்கள், எல்லாருமே கலந்த ஒரு பட்டணம். இது ஒரு சுற்றுலா பட்டணமாக காணப்பட்டது. இந்த சுற்றுலா பட்டணம் இங்க நிறைய அழகான அருவிகள், அழகான நிறைய லொகேஷன்ஸ் இருக்கிறபடினால அநேக சுற்றுலா பிரயாணிகள் இந்த இடத்துக்கு வருவது வழக்கமாக காணப்பட்டது. இந்த பட்டணத்துக்கு முதலாக ஊழியத்தை செய்ய புறப்பட்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் மொத்தம் கிட்டத்தட்ட 4 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். சிலர் அதை 3 என்று சொல்லுவார்கள்,
4 மிஷனரி பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார். அதை நீங்க வேதத்துல நீங்க வாசிக்க முடியும். அந்த மிஷனரி பயணங்கள் உங்களுடைய வேதாகமத்துல பின்பக்கத்துல பவுலினுடைய மிஷனரி பயணங்கள் என்று சொல்லி போட்டு ஒரு உலக வரைபடத்துல அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறார் என்ற வரைபடம் உங்களுடைய வேத புத்தகத்துல பின்னால இருக்கிறது. அவர் கிறிஸ்துவுக்கு பின் 50வது நூற்றாண்டுகள்ல பவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய 2வது மிஷனரி பயணத்துல இந்த மக்கதோனியா என்கின்ற பட்டணத்துக்கு போய், தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய், மக்கதோனியா என்கிற நாட்டுக்கு போய், தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய், வெறும் 3 வாரங்கள்ல இந்த ஊழியத்தை, இந்த திருச்சபையை அவர் அந்த இடத்திலே ஸ்தாபித்தார் என்று சொல்லி சரித்திரங்கள் வரலாறுகள் சொல்லுகிறது. அந்த திருச்சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்பதனுடைய கதையை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் புத்தகம் 17வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் இருக்கிற வசனங்களின் ஊடாக இந்த திருச்சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் வாசிக்க முடியும். அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், பவுலும் சீலாவும் வேதம் வாசிச்சவங்களுக்கு தெரியும், சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் அந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள். அப்பொழுது அந்த சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது அங்க ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. அந்த பூமி அதிர்ச்சியின் மூலமாக அவருடைய கையிலே காலிலே கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வேளையிலே பவுலும் சீலாவும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா தப்பி போகாம அங்க இருக்கிற கைதிகளையும் அவர்களோட வைத்துக் கொண்டு அந்த சிறை காவலாளியின் இடத்துல போய் அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். அதாவது அந்த சிறை காவலாளி தற்கொலை செய்து சாக போகிறான். ஏனென்று சொன்னால், இந்த இவர்கள் எல்லாம் தப்பி விட்டார்கள், இனி அரசாங்கம் எனக்கு மரண தண்டனை கொடுக்கும் என்கின்ற பயத்துல, அதெல்லாம் நீங்க அப்போஸ்தலர் 16-17 வாசிச்சு பார்க்கலாம். அப்ப இவர் தற்கொலை செய்ய போகும் பொழுது பவுல் சொல்லுகிறார், தற்கொலை செய்யாதே, தற்கொலை செய்யாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், நாங்கள் யாரும் தப்பி போகவில்லை, இங்க இருக்கிறோம். அப்ப பவுலும் சீலாவுக்கும் சிறைச்சாலையில போடுவதற்கு முன்பதாக பெரிய ஒரு சரியான ஒரு உபத்திரவத்தை அந்த 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 அரசாங்கம் கொடுத்திருந்தது. அவர்கள் சரீரம் முழுவதும் காயம் இருந்தது. அப்ப இந்த சிறைச்சாலை காவலாளி என்ன செய்கிறான் என்று சொன்னால், பவுலுக்கும் சீலாவுக்கும் மருந்து போடுகிறார்கள். மருந்து போடும் பொழுது அவர் கேட்கிறார், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அந்த இடத்துல தான் பவுல் சொல்லுகிறார், நீயும் என்ன சொல்ல என்ன வசனம் அது, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். அது பிலிப்பி என்று சொல்லப்படுகின்ற பட்டணத்தில் நடைபெறுகிற சம்பவம். இந்த இடத்திலிருந்து அவர் விடுதலையாகி அவர் போகின்ற இடம் இந்த தெசலோனிக்கே பட்டணமாகும். இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலே போய் இந்த ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். தெசலோனிக்கே பட்டணத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம், இந்த திருச்சபையை தாங்கி வந்தவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, வேத புத்தகத்துல பிலிப்பியர் புத்தகம் என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அந்த பிலிப்பியர் புத்தகத்துல 4வது அதிகாரம் 16வது வசனம் வாசிச்சீங்க என்று சொன்னா, தெசலோனிக்கே பட்டணத்துல பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பவுலினுடைய தேவைகளை இந்த பிலிப்பியர் பட்டணத்து ஜனங்கள் சந்தித்து வந்தார்கள், அந்த ஊழியத்தை தாங்கினார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அதிலே குறிப்பிட்டு எழுதுகிறதை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் தெசலோனிக்கே சபையை குறித்ததான சில தகவல்கள். உங்களுக்கு நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு உதவியா இருப்பதற்காக நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற தியானிக்கிற காரியம் என்னவென்றால், எல்லாவற்றையும் நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் சோதித்து பார்த்து, இது ஆண்டவருடைய காரியமா அல்லது இது பிசாசினாலே தந்திரமாக எங்களை வஞ்சிப்பதற்கு அல்லது எங்களை அழிப்பதற்கு அல்லது நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபரை பாவித்து ஆண்டவருடைய அழைப்பிலே இருந்து நம்மை திசை திருப்புவதற்கு பிசாசு செய்கிற ஒரு சதித்திட்டமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். எல்லாவற்றையும் எதுவாக இருந்தாலும் சோதித்து பாருங்கள். சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. நலமானது என்று சொல்லுவது எது என்றால், கர்த்தருடைய சித்தத்தின்படி வருகிறது எல்லாமே நலமானது. கர்த்தருடைய சித்தம் என்பது எது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம்? சித்தம் என்று சொல்வது கர்த்தருக்கு எது விருப்பம், ஆண்டவருக்கு எது பிரியம்.
ஆண்டவருக்கு எது விருப்பம் இல்லை. இதுதான் அவருடைய சித்தம். இந்த சித்தத்தை எந்த விதமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் வேதத்தை நாங்கள் வாசிப்பதன் மூலமாகத்தான் அறிந்து கொள்ளலாம். அதிலே ஆண்டவர் தனக்கு எது பிரியம், தனக்கு எது விருப்பமில்லை என்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் எல்லாவற்றையும் எப்படி நாங்கள் பரிசோதித்து பார்க்க முடியும் என்கிறதற்கு எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் எடுங்க. இதுல பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து பகுத்தார் அறிகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. இதுல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய நிறைவை பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்கள் நமக்குள்ளே இருக்கிறது, நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த வரங்கள் பாஸ்டருக்குள்ள மட்டும்தான் இருக்கும் என்று எங்கேயும் இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தையில கட்டப்பட்டு அவருடைய வசனத்துல வளர்ந்து ஆண்டவரோட இருக்கிற உறவுல சரியாக வளர்ந்து வருகிற எந்த ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் வரங்களை வேலை செய்ய வைப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க வேதத்தை வாசிக்கணும். பவுலினுடைய வாழ்க்கையில இருக்கின்ற முழு விஷயத்தையுமே நான் இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பேச முடியும். மற்றபடி நீங்க வேதத்தை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வீட்டுல இருக்கிற நேரங்கள்ல வேத புத்தகத்தை எடுத்து நீங்கள் ஆராய்ந்து வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப பவுலினுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பவுலினுடைய வாழ்க்கையில அநேக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரங்கள் வேலை செய்ததை பார்க்கலாம். பவுல் ஜெபிக்கும் பொழுது செத்து போன ஒரு பிணம் உயிர் தெழும்பினதை நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்திலே வாசிக்க முடியும். பவுல் சில நபர்களை பார்த்து பேசும் பொழுது பவுலினுடைய வாயினாலே, அதாவது ஒரு நபர் பவுல் சுவிசேஷம் சொல்லும் பொழுது குழப்பிக் கொண்டிருந்தார். ஒரு அதிபதிக்கு சுவிசேஷத்தை ஆண்டவராய் இயேசுவினுடைய சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அதிபதிக்கு பக்கத்தில் இருக்கிற நபர் அந்த அதிபதியை குழப்பிக் கொண்டிருக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீ சூரியனை காணாமல் உன்னுடைய கண் குருடாகி போவதாக என்று சொல்லும் பொழுது அந்த நிமிடமே அந்த நபரினுடைய கண் குருடாகி போன சம்பவங்களை நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்திலே வாசிக்கலாம். அதே நேரத்தில் பவுல் அப்போஸ்தலன் அவர் ஊழியம் செய்து கொண்டு போகும் பொழுது குறிப்பிட்ட நபர்களுக்குள்ளே அசுத்தாவிகள் பதுங்கி இருந்து அவர்களை பாதித்துக் கொண்டிருக்கிறதை அவர் கண்டுபிடித்தார். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் எப்படி முடியும் என்று நீங்க கேட்கலாம். இது எனக்கு மட்டுமில்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவராலையும் இது முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் கிரயம் செலுத்த வேண்டும். கிரயம் எப்படி செலுத்த வேண்டும்? நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்துல அமர வேண்டும், அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும், வேதத்தை நன்கு தியானிக்க வேண்டும், வேதத்தை நன்கு வாசிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். ஆண்டவரோடு இன்னும் அதிகமாய் நீங்கள் நெருங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். வரங்களை நாங்க வேலை செய்ய வைக்கிறது இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த வரங்களை நம் மூலமாக அவர் வேலை செய்ய வைக்க ஆரம்பிப்பார். அப்ப இந்த இடத்துல 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மனதில்லை. நீங்கள் அவைகளை அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னது மாத்திரத்துல நீங்க இந்த 12வது அதிகாரத்தை முழுதுமாக வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இதுல பரிசுத்த ஆவியானவர்
எப்படிப்பட்ட வரங்களை தம்முடைய ஊழியர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார் என்ற ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. கிட்டத்தட்ட 9 வரங்களுக்கு கிட்ட இங்க காணப்படுகிறது. அதுல நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிற காரியம் என்னென்றால், 10வது வசனத்தை பாருங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவிகளை பகுத்தறிகின்ற வரம் மிகவும் அவசியமான ஒன்றாக இந்த காலகட்டத்திலே காணப்படுகிறது. நல்லா கவனிங்க, நான் பேசுறத அங்கால பார்க்காம. இது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கிறது. இது முக்கியமானது. இது பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், அநேகர் இங்கே பேசப்படுகிற தேவ செய்தியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இங்க இருக்கிறவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செய்திகள் சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்து கொள்ளப்படும் பொழுதே அவர்கள் எனக்கு தன்னிச்சையாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கவில்லை, இந்த சத்தியத்தை நாங்கள் அறியவில்லை, இந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி என்னோடு அவர்கள் பேசுகிறதை நான் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் என்ன செய்யட்டான்? சோதித்து அறியும்படிக்கு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சோதித்து அறிவதற்கு என்று பரிசுத்த ஆவியானவர் ஒரு வரத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த வரத்தை நாங்கள் விரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அநேக நேரங்களிலே நான் ஊழியத்துக்கு போகும் பொழுது சில நபர்களுடைய கண்களை பார்க்கும் பொழுது நான் எதுவும் செய்யறதில்லை. கண்களை பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஆவியானவர் எனக்கு காண்பிப்பார், இந்த நபர் இப்படிப்பட்ட ஒரு அசுத்தாவியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார். சில நபர்களை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுது தெரியும், இவர்கள் அலக்களிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அசுத்தாவியினாலே. ஒரு நபர் பேசும் பொழுது தெரியும், அந்த நபரினுடைய வாயை பிடித்து பேசுகிறது யார் என்று. அப்படிப்பட்ட சம்பவங்களை நான் இதுக்கு பின்பதாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அதை காண்பித்து கொடுத்து இந்த தேவ செய்தியை, இந்த வேத தியானத்தை நான் நிறைவு செய்யலாம் என்று நான் விரும்புகிறேன். இந்த பவுல் சொன்னது போல இயேசுவினுடைய மிகவும் நெருக்கமான சீஷன் யோவான், 1 யோவான் புத்தகம் எடுங்க. 1 யோவான் புத்தகத்துல அவரும் ஒரு காரியத்தை பேசுகிறார். 1 யோவான் புத்தகம் எடுத்தா சொல்லுங்க, எடுத்துட்டேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்திருந்த, இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான இந்த சீஷன், இந்த ஊழியக்காரன், அவர் எழுதுகிறார், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால். இந்த காலத்துல அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் பார்க்க முடியும் பல கள்ள தீர்க்கதரிசிகள், பல பொய்யான தீர்க்கதரிசிகள், ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்று சொல்லி ஜனங்களை ஏமாத்துகிறவர்கள் அன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள். இப்படி எழும்பினவர்களுக்கு பின்னாலே திரளாக கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய ஓசியா மூலமாக பேசும்பொழுது சொல்லுகிறார், என் ஜனங்களுக்கு அறிவே இல்லை என்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய விருப்பமின்மை எல்லாவற்றையும் இங்க இந்த வசனத்திலே அவர் எழுதி கொடுத்திருக்க, நம்முடைய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், யார்கிட்டையாவது போய் இந்த காலையில, அந்த நாட்கள்ல, இந்த நாட்களையும் அது நடக்குது, சாத்திரம் கேட்கிறது போல வெத்தலை பார்க்க வச்சு எந்த எதிர்காலம் என்ன, எந்த பிள்ளை எதிர்காலம் என்ன என்று கேட்கிறது போல இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளும் அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய எதிர்காலம் அது ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றும் பொழுது நம்முடைய எதிர்காலம் நமக்கு வெளிப்படும். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஜீவன் என்று சொல்லுவது வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைவா இருக்கிற காரியமா இருக்கிறது. அப்ப யோவான் இங்கே சொல்லுகிறார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், என்ன சொல்லுறார்? எல்லா ஆவிகளையும் நம்பாமல். வேதம் தெளிவாக நமக்கு புத்தி சொல்லுகிறது, எல்லா ஆவியை நம்பாமல் அந்த ஆவிகள்
தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன செய்யட்டாம்? சோதித்து அறியுங்கள். அந்த ஆவிகள், ஒரு பாஸ்டர் வாராரா, அந்த பாஸ்டர் தேவனாலே வழிநடத்தப்படுகிறாரா அல்லது பிசாசினாலே வழிநடத்தப்படுகிறாரா அல்லது அந்த பாஸ்டருக்குள்ள ஒரு வஞ்சிப்பின் ஆவி இருக்கிறதா என்பதை சோதித்து அறிய வேண்டும். அதை சோதித்து அறியும்படிக்கு வேதம் நமக்கு தெளிவாக ஆலோசனை சொல்லுகிறது. எல்லா ஆவிகளையும், அது பாஸ்டர் மட்டுமில்ல, யாராக இருந்தாலும், நமக்கு நண்பர்கள் நண்பிகள் என்று சிலர் வருவார்கள், நமக்கு நல்ல ஆலோசனை சொல்ல போகிறோம் என்று சிலர் வருவார்கள், நம்மோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்று சிலர் வருவார்கள். இவர்கள் எல்லாரும் என்ன ஆவியிலே நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷியினுடைய வாழ்க்கையில இல்லையோ, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷியினுடைய வாழ்க்கையில இல்லையோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரோடு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் உபவாசத்திலும் தரித்திருந்து தன்னுடைய தேவ உறவை, கர்த்தரோடு இருக்கிற உறவிலே அவன் வளர்க்கவில்லையோ, அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அங்கே இருப்பது என்ன ஆவி என்றால், அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்துல வேற எந்த ஆவியும் இருக்காது, அசுத்த ஆவிதான் இருக்கும். இரண்டாவது வசனத்தை பாருங்க. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், யோவான் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவிதான் இந்த குறிப்பிட்ட ஆணை அல்லது இந்த குறிப்பிட்ட பெண்ணை நடத்துகிறது என்பதை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. என்னவா? மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஆவி. அது எப்படி விளங்கல பாஸ்டர், அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க நீங்க கேட்கலாம். இப்ப வஞ்சிக்கிறவங்களும் இயேசுட பேரை தானே சொல்லி வஞ்சிக்கிறாங்க. மத்தேயு 24 இயேசு சொன்னார், என் நாமத்தை தரித்து கொண்டு உங்களை ஏமாற்றுவார்கள். அப்ப எப்படி பாஸ்டர் நாங்க கண்டுபிடிக்கிறது? அவர்கள் இயேசு என்கிற நாமத்தை சொல்லலாம், ஆனால் இயேசுவுக்கு போக வேண்டிய கனத்தை, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, இயேசு ஒருவரையே விழுந்து பணிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டிய அந்த ஆராதனையை தங்களுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். வேத வசனத்தை போல அவர்கள் பேசுவார்கள். ஆனால் நன்கு நாம் சோதித்தறிந்தால் அது வேத வசனம் அல்ல. அது வேத வசனத்தை போல இருக்கின்ற ஒரு என்ன சொல்றது, இந்த போட்டோ காப்பிக்கு என்ன சொல்றது தமிழ்ல, பிரதி, நகல். அதான் நீங்க சொல்லப்படுகிறது. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மூன்றாவது வசனம், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்று சொல்லி ஒரு நபர் வருவார். இன்றைக்கு ஒரு பேஸ்புக்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு தம்பி, மட்டக்களப்பு தான், அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது யாரோ ஒரு நபர், அவர் பேர் பாபாவோ பாபா என்னன்னு சொல்லி, அவர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, முன்னறிவித்து இருக்கிறார். அதாவது 2026 27 என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்று. அப்ப நான் அந்த வீடியோவை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப அவர் முன்னறிவித்த காரியம் ஒன்று வேத புத்தகத்திலே இருக்கிற ஒரு காரியத்தை அவர் முன்னறிவித்திருக்கிறார். அதனால வேத புத்தகத்தில் இருக்கிற சம்பவத்தை அந்த நபர் முன்னறிவித்து இருக்கிறபடினால் அவர் ஆண்டவருடைய ஆள் இல்ல, அது ஏற்கனவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஒரு நபர் என்ன செய்வாரா, இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து ஆட்சி செய்வார் என்று சொல்லி அந்த 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 பாபா என்று சொல்லப்படுகிற அந்த நபர் சொல்லியிருக்கிறார் என்று இந்த தம்பி அந்த வீடியோவில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அது பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் அறிந்தேன், வேத புத்தகத்துல பல வருடங்களுக்கு முன்பதாகவே இது சொல்லப்பட்டாயிற்று. இயேசு, அதாவது திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். நான் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசியிருக்கிறேன். சடுதியாக அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். எவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக பரிசுத்தமாக தங்களுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே இப்பொழுது
இந்த நிமிடம் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொண்டதுக்கு பின்பதாக இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற நான் தான் இயேசு, நான் தான் வர இருந்த இயேசு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நபர் இங்கே அறிமுகம் ஆகுவார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், யோவான் சொல்லுகிறார், எல்லா ஆவிகளையும் என்ன செய்யட்டாம், தேவனால் உண்டானவைகள் அல்ல, எல்லாவற்றையும் என்ன செய்யட்டாம், சோதித்து அறியும்படிக்கு இங்கே அவர் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் பரிசோதிக்க வேண்டியதா இருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து இது கர்த்தரால் உண்டானதா அல்லது இது எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி எல்லா காரியத்தையும் ஆராய வேண்டிய ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் வாழ்கிறோம். அநேகமாக சிலர் என்னை ஊழியத்துக்கு அழைப்பார்கள். அழைக்கும் பொழுது நான் அவர்களிடத்திலே நேரடியாகவே நான் கேட்பேன், நீங்கள் ஏன் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறீர்கள், என்ன காரணத்துக்கு அழைக்கிறீர்கள்? அப்ப அவர்களுக்கு இது ஒரு இந்த கேள்வி ஒரு ஆச்சரியத்தை ஊட்டுகிற கேள்வியா இருந்தது. ஏன் அப்படி கேட்கிறீங்க, நீங்க ஊழியம் தானே செய்யற, இல்ல நீங்க ஊழியத்துக்கு அழைப்பதனுடைய நோக்கம் என்ன? ஆக்கள் இல்ல, இந்த இடத்தை யாரையாவது போட்டு நிரப்புவோம் என்று நீங்க என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களா? இல்ல இந்த குறிப்பிட்ட இந்த மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், இவன் மூலமாக பரிசுத்தாவியானவர் வேலைகளை நடப்பிக்கிறார், இவனுடைய வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, இவனை இந்த ஊழியத்திலே நாங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த ஊழியத்திலே அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கின்ற நோக்கத்துக்காக நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது அவர்கள் அதுக்கு பிறகு சிந்திப்பார்கள், ஓ இப்படி ஒரு காரியம் இருக்கு இல்லையா. வேதத்துல நாங்கள் பார்க்க முடியும், சாமுவேல் புத்தகத்திலே தாவீதை அவர்கள் அழைத்து வருகிறார்கள் சவுல் ராஜாவுக்குள்ள இருக்கிற பிசாசை திரட்டுவதற்கு. எப்படி அழைத்து வருகிறார்கள் என்று சொன்னால், தாவீது இருக்கிறான், அவன் நல்லா கிண்ணறம் வாசிக்கக்கூடிய ஒருவன், நல்லா பாடல் பாடக்கூடியவன் என்று அழைத்து வரவில்லை. கர்த்தருடைய ஆவி இந்த தாவீதின் மேல் இருக்கிறான், அதனாலே இந்த தாவீதை நாங்கள் எடுத்து பயன்படுத்தினால் தாவீது பாடல் பாடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வேலைகளை கிரிகைகளை நடப்பிக்க ஆரம்பிப்பார். அப்பொழுது இந்த சவுல் ராஜாவை வாதித்துக் கொண்டிருக்கிற அசுத்தாவி அவனை விட்டு போகும் என்று சொல்லி தாவீதை பயன்படுத்தினார்கள். பல தடவைகள் அந்த அசுத்தாவி சவுலுக்குள்ள இருந்து என்ன செய்யும் என்று சொன்ன அலக்கழிச்சு அந்த ஈட்டியை எடுத்து தாவீதை நோக்கி அப்படி நோக்கி அந்த ஈட்டியை எறியும். பல இடங்களில் தாவீது அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தப்பின சம்பவங்களை நீங்கள் வேத புத்தகத்திலே வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் புத்தகம் 16வது அதிகாரம், இங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அத முழுசா வடிவா வாசிச்சீங்கன்னா தான் கண்டுபிடிக்கலாம் இங்க என்ன ஆவி வேலை செய்திருக்கு என்று சொல்லி. எடுத்துட்டு சொல்லுங்க. அப்போஸ்தலர் 16. ஓகே, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில், இத லூக்கா எழுதுகிறார், எழுதும்போது வடிவா எழுதுறார் பாருங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். பவுலும் சீலாவும் ஊழியத்துக்கு போகிறாங்க. இவங்க ஊழியத்துக்கு போகிற இந்த பட்டணத்தினுடைய பேர் பிலிப்பி என்கின்ற பட்டணம். இந்த பட்டணத்துக்கு அவர்கள் ஊழியத்துக்கு போகும் பொழுது இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, குறி சொல்லுகிற ஆவியை, குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் அவர்களுக்கு எதிர்பட்டார். சரியா? 17வது வசனத்தை பாருங்க. அவள் என்ன சொல்றாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது பாருங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து அவள் என்ன சொல்றாள் பாருங்க. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அவள் என்ன சொன்னால் பவுலையும் அவர்கள் அந்த ஊழியக்காரர்களையும் பார்த்து, இவர் இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். பொய் சொன்னாளா? இல்ல, உண்மையை சொன்னாள்.
உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழி இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு அறிவிக்கிறதற்கு வந்திருக்கிறாள் என்று சொல்லி சத்தமிட்டாள். அடுத்த வசனத்தை பாருங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். அவர் ஒரு நாள் செய்தாளா? அநேக நாள் இதை செய்து கொண்டு வந்தாள். இப்ப சும்மா நம்ம சிந்திச்சு பார்ப்போம். என்ன பாருங்க, இந்த காலத்துல இப்படி ஒருவர் வந்து பாஸ்டர் ஜொனத்தன் வந்திருக்கிறார். அவர் ஒரு அற்புதமான ஊழியக்காரர், அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர் என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம்? வா, என்ன நல்லா பேசுற, என்ன கொஞ்சம் என்கரேஜ் பண்ற, நாங்க என்ன சொல்லுவோம்? நல்லா தானே பேசுற, என்ன சொல்ற, தவறானு சொல்லலையே. நான் ஒரு ஊழியக்காரன், ஊழியக்காரன் வந்திருக்கிறான்னு சொல்றேன். அவர் ரட்சிப்பின் வழியை சொல்றதுக்கு வந்திருக்கிறான்னு சொல்றேன். இந்த காலத்துல என்ன செய்வாங்க? இப்படி ஒரு பெண் இருந்தா அவளுக்கு தான் முதலாவது மேடையில என்ன செய்வாங்க? முதலாவது இடத்தை கொடுப்பார்கள். அவள் தான் ஆராதனையை வழி நடத்துவாள். என்ன செய்வாள்? நாங்க கையை உயர்த்தி அப்படி ஆராதிப்போம், ஆண்டவர் அப்படியே உயர்த்துவோம், உன்னதமான தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கண்டுபிடிக்கலாது. இதை பாத்தீங்க தானே? அவள் சொல்ற வசனத்திலிருந்து ஏதாவது கண்டுபிடிக்கலுமா? அவள் கர்த்தருக்கு விரோதமா ஏதாவது பேசுறாளா? இல்ல. அவள் சொல்றாள் வடிவா என்ன சொல்றாள்? இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். கரங்களை தட்டுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இப்படி கரத்தை தட்டுவீங்க. அவள் வந்து முன்னால நின்று சொல்லக்குள்ள இப்படிதான் தட்டுவீங்க. அவள் இப்படித்தான் சொல்லுவாள். என்ன சொல்லுவாள்? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் வந்து கரங்களை தட்டுங்க. என்னொன்னே நீங்களும் கையை தட்டுவீங்க. டக்கு டக்கு டக்கு, ஓ அல்லேலூயா அல்லேலூயான்னு கையால தட்டுவீங்க. அதுக்கு பிறகு அவள் சொல்லுவாள், என்ன சொல்லுவாள்? ரட்சிப்பின் வழியை நமக்கு இன்னைக்கு இந்த ஆராதனையிலே சொல்லுவதற்கு வந்திருக்கிறாள். என்னோட நீங்க என்ன செய்வீங்க? கைகளை தட்டுங்க. என்னோட நீங்களும் இப்ப தட்டுன மாதிரி தட்டுவீங்க. அண்டி ரெண்டாம் தடவை தட்டுறோம். கண்டுபிடிக்கல. ஏன்? பரிசோதிக்கல. இவள் என்ன சொல்றாள்? இவள் யார்? இவளுக்குள்ள இருக்கிற இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கலாம். பவுல் இதை கண்டுபிடிச்சான். யார் கண்டுபிடிச்ச? பவுல் அப்போஸ்தலன் இதை கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடித்தார் தெரியுமா? அவளோட வாயில அப்போதை வாசிச்சோம், மாமிசத்திலே வந்த இயேசு கிறிஸ்து அவள் அறிக்கை பண்ணினாளா? சொல்லல. அவள் என்ன செய்தாள்? இவர்களை இந்த ஊழியக்காரர்களை தான் உயர்த்தினான், மனுஷனைத்தான் உயர்த்தினான். ஓ, உன்னதமான ஊழியக்காரன், நல்ல பாடல் பாடுகிறவர், நல்லா கூத்தாடுறவர், நல்லா ஓக நடிக்கிறவர் வந்திருக்கிறார். உடனே ஊழியக்காரனுக்கு சும்மா பப்பாசி மரத்துல முருங்க தடியில ஏறின மாதிரி அவருக்கு இருக்கும். ஆனா இங்க கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டதா? இயேசு என்கிற பேர் ஏதாவது அவள் சொன்னாளா? வாசி பாருங்க 17வது வசனத்துல. இல்ல இல்ல. பாத்தீங்கனே, அவள் சொன்னது அப்படியே உண்மை போல இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருந்தது? அசுத்த ஆவி இருந்தது. பவுல் என்ன செய்கிறார்னு சொல்லி பாருங்க. இப்படி அவள் அநேக நாள் 18வது வசனம் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு, பவுலுக்கு சினங்கொண்டு சில நேரங்கள்ல சினந்து கொள்ள வேண்டிய நேரங்கள் வரும், சினம் வரும். அது சினம் என்றோடனே நீங்க நினைக்க கூடாது, என்ன இவர் ஊழியக்காரன் தானே, இவருக்கு ஏன் சினம் வருது? சினம் வரும், சினம் வரும். ஏன் தெரியுமா? ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்து சினந்து கொள்ளுவார். சில காரியங்களை பார்க்கும் பொழுது சினம் வரும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பேசும்பொழுது, தேவ செய்தியை பேசும் பொழுது, சில சின்ன பிள்ளைகள் இந்த இடத்துல இருந்து குழப்பிக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சுதந்திரமாக பேசுறதுக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கு. அவங்களும் வார்த்தையை கேட்க மாட்டாங்க, வார்த்தையை கேட்கிறவங்களையும் விட மாட்டாங்க, பேசுற என்னையும் விட மாட்டாங்க, குழப்பிக் கொண்டிருப்பாங்க. எப்பையும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஆண்டவருடைய வார்த்தை வர்ஷிப்புக்கெல்லாம் பெரிய தடையெல்லாம் வராது. ஆண்டவருடைய வசனத்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் தடை வரும். அது நம்முடைய பிள்ளைகள் தடை பண்ணலாம், அந்த பிள்ளைகள் மூலமாக பிசாசு நம்மை குழப்பலாம், பிசாசு நம்மளோட போக்கஸை டைவர்ட் பண்ணலாம். இப்படி பலவிதமான திட்டங்கள் இருக்குது. பிசாசு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு தடை விதித்து கொண்டே இருப்பான். நமக்கு தூக்கம் வரலாம், தூக்க மயக்கம் வரலாம், ஆண்டவருடைய ஜெபத்துல கலந்து கொள்ற விருப்பத்தை நம்மை விட்டு அப்படியே எடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படலாம். இப்ப பவுல் சினங்கொண்டு அந்த வசனத்தை பாருங்க, திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான்.
அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்துக்கு நம்பிக்கையற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். இதுல நம்ம இந்த குறி சொல்லுகிற ஆவி என்றெல்லாம் இருக்குது. வேதத்துல இத நீங்க மூல மொழியில வாசிச்சீங்கன்னு சொன்னா நியூமா பைத்தோனா என்கின்ற ஒரு பேர் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. நியூமா பைத்தோனா அப்படி என்றால் தி ஸ்பிரிட் ஆஃப் பைத்தன். பைத்தன் என்று சொல்றது மலைப்பாம்பு இருக்குதானே, மலைப்பாம்புல ஒரு வகையான ஒரு வகை. இந்த பெண்ணுக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவி ஒரு மலைப்பாம்பின் ஆவி. அதாவது அந்த அசுத்தாவிய இந்த பெண்ணை விட்டு திறத்தின பொழுது இவர்களை போட்டு அடிச்சாங்க. ஏன் அடிச்சாங்கன்னு சொன்னா, இவங்க இந்த கிரேக்க இந்த நாட்டுல இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கிரேக்க ரோம மத நம்பிக்கை ஒன்று இருந்தது. ஒராக்கிள் ஆஃப் டெல்பி என்று சொல்லுவாங்க. ஒரு பெண் தெய்வம் ஒன்று இருந்தது, ஒராக்கிள் ஆஃப் டெல்பி என்று சொல்லுவாங்க. அது நீங்க உங்களோட கூகுள் அடிச்சு பார்க்கலாம். இந்த பெண் தெய்வத்தினுடைய தெய்வ வாக்கு சொல்லும் இல்லையா, கட்டு சொல்றேன் வாங்க நம்ம மொழியில. இந்த கட்டு சொல்றத, இந்த கட்டுகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது தான் இந்த பாம்பு, இந்த பலிச்சர்ப்பத்தின் ஆவி. இது இந்த பெண்ணுக்குள்ள இருந்தது. சாத்திரம் சொல்ற ஆக்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கும். என்ன இருக்கும்? நாம நினைப்போம் அப்படியே சரியா சொல்றேன் ராப்பா, எப்படி என்று. அவருக்குள்ள இருக்கிற அந்த பிசாசினுடைய ஆவி அது சரியா சொல்லும். ஏன் உங்களை வஞ்சிக்கிறதுக்கு அது சரியா சொல்லும். நான் இந்த கொக்குவில் பிரதேசத்துல ஒரு நபரை நான் ஒரு 2 தடவை சந்தித்திருக்கிறேன். அவர் ஒரு சாத்திரம் சொல்லுகிற நபர். 2 தடவை சந்திச்சுட்டு ஒரு நாள் நான் வீட்டுல தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சொற்பனத்துல, இது உண்மையா நடந்த கதை, நான் ஒரு கனவை நான் காண்றேன். அந்த கனவுல ஒரு பாம்பு தலையை விரிச்சு கொண்டு அவருடைய வீட்டு வாசல்ல நிக்கிறத அப்படியே ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். காண்பித்து கொஞ்ச நேரத்தால அந்த நபருடைய கண் இருக்குதானே, அந்த கண் பாம்புட கண்கள் பிரவுன் கலர்ல இருக்கு தெரியுமா, அது மாதிரி இப்படியே மாறும்படிக்கு எனக்கு காண்பித்தார். அப்ப இது என்ன ஆண்டவர் என்று எனக்கு ஒரு கேள்வி வரும் பொழுது, இந்த வேத பகுதி இருக்குதான், இந்த வாசிச்சமே, இந்த வேத பகுதியை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். ஸ்பிரிட் ஆஃப் பைத்தன், நியூமா பைத்தோனா, அதாவது மலைப்பாம்பின் ஆவி சாத்திரம் சொல்லுகிறவர்கள், குறி சொல்லுகிறவர்களை பிடித்து வைத்து என்ன செய்யும் என்று சொன்ன ஜனங்களை வஞ்சிக்கும். நம்முடைய ஜனங்களுக்கு அறிவில்ல, அவங்க என்ன செய்வாங்க, ஓ கடவுள் தெய்வம் பேசுகிறது என்று அவர்கள் அதை வழிபடுவார்கள். அங்க தெய்வம் எல்லாம் பேசுறது இல்லை, அந்த நபருக்குள்ள இருக்கிற அசுத்தாவி பேசுகிறது. அப்ப இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பெண்ணுக்குள்ள இருந்தது பரிசுத்தாவியா அல்லது பலிச்சர்ப்பத்தின் ஆவியா என்பதை கண்டுபிடித்ததை நாங்கள் பார்த்தோம். இப்ப மத்தேயு 16வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த இடத்துல இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். 16வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இது எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு சம்பவம். பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பாருங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, இயேசு சீஷர்களிடத்துல கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சீஷர்கள் பதில் சொல்லுகிறாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு அப்ப சீஷரிடத்துல கேட்கிறார், ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீங்க நினைக்கிறீங்க என்று இயேசு
சீஷர்களிடத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார், அப்ப பேதுரு பதில் சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் எதை நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இயேசு யார் என்கின்ற மெய்யான வெளிப்படுத்துதல் கிடைத்தது பேதுருவுக்கு. பேதுரு என்ன சொல்றார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். கிறிஸ்து என்கின்ற வெளிப்படுத்தல் பேதுருக்கு கிடைக்கிறது. அந்த இடத்துல இருந்த மற்ற சீஷரனுக்கு கிடைக்கவில்லை. பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்ன சொல்லுகிறார்? இது உனக்கு யாரும் உனக்கு சொல்லித்தரல, பரலோகத்தில் இருந்து உனக்கு இந்த வெளிப்படுத்தல் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி புகழ்ந்து பேதுருவை பேசுகிறார். அதுக்கு பிறகு தொடர்ந்து பாருங்க 20வது வசனம். அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்னா, தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், பேதுரு என்ன செய்கிறார்? இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இப்ப இவ்வளவு நேரமும் நல்லா இருந்த பேதுரு என்ன செய்கிறார்? இயேசுவை தனியே கூட்டிக் கொண்டு போய், நீர் அங்கெல்லாம் போகக்கூடாது, உமக்கு சிலுவை எல்லாம் தண்டல் எல்லாம் சரி வராது, அதெல்லாம் நடக்கிறது இல்லை என்று சொல்லி அவர் கடிந்து கொள்ளுகிறார் பேதுரு இயேசுவை. 23வது வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷனுக்குரியவைகளை நம்மை சிந்திக்க தூண்டுவது பிசாசு. எது? பிசாசு. தேவனுடைய காரியங்களை சிந்திக்க பண்ணாமல் இந்த இடத்துல இருந்து கொண்டு பின்னால திரும்பி அந்த பிள்ளையை நாக்கு காட்டி குழப்பி இதெல்லாம் செய்ய வைக்கிறது பிசாசு. எஸ், பிசாசு. இல்லண்டா நீ இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பான். உனக்கு அரியணமா இருந்தா எழுப்பிட்டு போலாம். யாரையும் நான் பலவந்தமா இங்க பிடிச்சி வச்சு நான் பேசுறத கேட்கணும் என்று நான் சொல்லல. இதை கேட்கிறதால உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். நான் ஒன்றும் எந்த சொந்த சுயசரிதையை பேசிக் கொண்டில்லை. நான் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தினூடாக அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்க விருப்பம் இல்லை, எழுப்பிட்டு போலாம், நோ ப்ராப்ளம். கேட் திறந்துதான் இருக்குது, பூட்டியும் இல்லை. அப்ப இந்த இடத்துல பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். ஏனென்றால் இயேசு இந்த பூமியில வந்தது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டுமானால் அந்த சிலுவை மரணத்துக்கு அவர் போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறார்? இல்ல இல்ல, நீ சாகக்கூடாது, இதெல்லாம் உமக்கு சம்பவிப்பதில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் இவர்தான் கிறிஸ்து என்கின்ற வெளிப்பாடு கிடைத்த, வெளிச்சம் கிடைத்த மனிதன். கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது? அவனையும் பிசாசு பிடிக்கிறான். இயேசு என்ன சொல்லுகிறார்? திரும்பி பேதுருவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பேதுரு சும்மாரு, தொந்தரவு பண்ணாத அப்படி சொன்னாரா? என்ன சொல்றார்? வாசிங்க. எனக்கு பின்னாக போ பேதுருவே சாத்தானே என்கிறார். எனக்கு பின்னாலே போ சாத்தானே, பிசாசே என்கிறார். தன்னுடைய சீஷர்களில் ஒருவன். அவரை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? பின்னாலே போ சாத்தானே என்கிறார். ஏனென்றால் அந்த கொரிந்து புத்தகத்தில்
வாசிச்சது போல இயேசு அறிந்தார் பேதுருவின் வாயிலாக தன்னோடு பேசுகிற நபர் யார் என்பதை. இந்த அருமையான இந்த மாலை பொழுதிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு நபரின் மூலமாக பிசாசு எங்களோடு பேசலாம். அது கணவனாக இருக்கலாம், அது மனைவியாக இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறபடினால் என் சக ஊழியக்காரனாக இருக்கலாம். எங்களை தேவனுடைய திட்டத்திலே இருந்து, தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற நோக்கத்தை விட்டு, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற, நிஷானி சிஸ்டருக்கும் தேவனுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற, ஜீவா அம்மாக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற, எலோகித்துக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற, திவானிகாவுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற, ரோஷானிக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவை கெடுப்பதற்கு பிசாசு நேரடியாக ஒரு காரியத்தை செய்யலாம், அல்லது மறைமுகமாக இன்னொரு நபரின் வாயிலாக ஒரு காரியத்தை செய்யலாம். உங்களுக்கும் பாஸ்டருக்கும் இருக்கிற உறவை கெடுக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லவே இல்லை. அவனுடைய பிரதான நோக்கம் எல்லாம் என்ன? இயேசுவோடு இருக்கிற உறவிலே இருந்து நம்மை பிரிக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளையும் என்னென்று பிரிச்சான்? சாதாரண ஒரு பழம் அந்த விஷயத்திலிருந்து அதை வச்சு என்ன செய்தான்? கர்த்தரை விட்டு பிரித்தான். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் இல்லையா? அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி மரங்களுக்குள்ளே அவர்கள் ஒளித்துக் கொண்டார்கள். அவன் அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் பிசாசும் அவனுடைய தூதர்கள், அவனோடு விழுந்து போன தூதர்களாகிய அசுத்த ஆவிகளும் நம் ஒவ்வொருவரையும் தேவனை விட்டு பிரிக்கும்படிக்கு முழு மூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குது என்று சொல்லி அவன் என்ன செய்யறானா? மிகவும் வேகமாக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகையினாலே இந்த மாலை பொழுதிலும் கூட நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எழுந்திருப்போம். நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தையின் படி, நாங்கள் கேட்ட தேவ செய்தியின் படி எங்களுடைய வாழ்க்கையிலே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஆண்டவரை மற்ற எல்லாத்தையும் விட அவருக்கு முதலிடம் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலிலே தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் விரும்புகிற இந்த உலக காரியங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு இருக்கிற அந்த உறவிலே இருந்து நம்மை பிரிப்பதற்கு பிசாசு எடுக்கிற சதி திட்டங்கள், பிசாசு எடுக்கின்ற எல்லா விதமான தந்திரோபாயங்கள், அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு ஒன்று மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க இது நல்லது, இது கர்த்தருடைய காரியம் இல்லாவிட்டாலும் இது நல்ல விஷயம் என்று சொல்லி நீங்க அதுக்குள்ள போய் கால் வச்சீங்கன்னு சொன்னா, நீங்க அதுக்கு பிறகு மீண்டு திருப்பி ஆண்டவரோடு இருக்கிற உறவுக்கு வாடுறதுன்றது அது மிகவும் ஒரு சேலஞ்சிங், அது ஒரு போராட்டமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஆகையினால் இந்த மாலை பொழுதிலே நான் விசுவாசிக்கிற நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்க, இன்றைக்கு நீங்க ஆண்டவர் ஆராதித்து இருப்பீங்க, உங்களோட வீடுகள்ல வேதத்தை வாசிச்சிருப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினாலே இந்த வேளையிலே நாங்கள் கேட்ட செய்தியின்படி எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில என்ன காரியம் வந்தாலும் அதை நாங்கள் கவனமாக கையாள வேண்டும். அதை நாம் கவனமாக பரிசோதித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாவற்றையும் சோதித்து அறியும்படிக்கு சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஒரு நெருக்கமான சீஷன், அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சோதித்தறியுங்கள், இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானது தானா என்று சொல்லி நீங்கள் சோதித்தறியுங்கள், எல்லாவற்றையும் பகுத்து ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்து ஊழியத்திலே அந்த பெண்ணின் மூலமாக பேசின
அந்த அசுத்தாவியை அவர் பகுத்தறிந்தது போல, நான் கண்களை மூட சொல்லிட்டேன், யாரையும் கண்ணை திறந்து பார்க்க வேணாம். அந்த பகுத்தறிந்தது போல அந்த பிலிப்பி பட்டணத்துல அந்த பெண்ணின் மூலமாக பேசின அந்த அசுத்தாவியை கண்டறிந்தார். இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்த நல்ல நெருக்கமான ஒரு சீஷன், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா என்று வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட அந்த சீஷன், ஒரு சற்று நேரத்துல அவன் தன்னுடைய சித்தத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து தேவ திட்டத்தை, தேவனுக்குரிய காரியத்தை சிந்திக்காமல் மனுஷனுக்குரிய, இந்த பூமிக்குரிய மாமிசத்துக்குரிய காரியத்தை சிந்தித்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு அதை கண்டறிந்தார். பேதுருவே அப்பாலை போன்று சொல்லவில்லை, அப்பாலை போ சாத்தானே என்று பேதுருவை பார்த்து அவர் சொன்னார். ஏனென்றால் பேதுருவின் மூலமாக சாத்தான் பேசியதை ஆண்டவராய் இயேசு அங்கே பகுத்து ஆராய்ந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நெருக்கமான உறவுகள், அது பிள்ளைகளா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கிற எங்களுடைய மற்ற சக ஊழியர்களா இருக்கட்டும், அல்லது எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே, ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே நம்மை பிரிக்கும்படிக்கு என்னென்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ அவைகளை நாம் பகுத்தாராயும்படிக்கு ஆண்டவருடைய உதவியை நாங்கள் நாடுவோம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாங்கள் நாடுவோம். பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நாங்கள் உதவிகளை கேட்போம். ஆவியானவரே, இதை நான் பகுத்தாராயும்படிக்கு எனக்கு சொல்லித்தாரும், இதை நான் கண்டுபிடிக்கும்படிக்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுவீங்களா? இந்த வேளையிலே, இது ஒரு அருமையான இந்த மாலை பொழுதிலே, இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பான ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரம், நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளின்படி, நாங்கள் ஆராய்ந்து பார்த்த இந்த சம்பவங்களின் மூலமாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இன்றைய நாளில் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த ஆலோசனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சோதித்தறியும்படிக்கு, ஆண்டவரே, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல வருகிற எல்லாம் ஆண்டவரே கர்த்தரால் உண்டானவைகளா அல்லது இது வேற ஏதாவது தவறான ஒரு காரியமா என்பதை பகுத்து ஆராய்ந்து நாங்கள் அவைகளை பின்பற்ற, அவைகளை கற்றுக்கொள்ள, அவைகளை கடைபிடிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஆவியானவரே எங்களோடு பேசுவீராக, எங்களை வழிநடத்துவீராக, எங்களை நிரப்புவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. உம்முடைய அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆவியானவரை எங்களை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய கிருபை எங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே, இந்த மாலை பொழுதிலே, இந்த ஜெப கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்கிற விருப்பம் உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறேன். இவைகளுக்கு தடையாக வருகிற சோர்வுகள், எல்லா விதமான சோம்பரித்தனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையிலே நீங்கி போகும்படிக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மை பின்பற்றும்படிக்கு, ஆண்டவரே உம்மை கட்டி அணைத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கிருபையாய் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கவனமாய் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து போகலாம். God bless you.